DeepSeek AI, DeepSeek AI, DeepSeek AI. இன்டர்நெட் திறந்தாலே எங்க பார்த்தாலும் DeepSeek AI இருக்குது. DeepSeek AI என்ன சொல்றேன். நம்மள பல பேர் ChatGPT யூஸ் பண்ணிருப்போம். ChatGPTயோட மோஸ்ட் அட்வான்ஸ் வெர்ஷன் O1 தான் வந்துட்டு இருக்கிறதுலே மோஸ்ட் அட்வான்ஸ்ட் AI டெக்னாலஜி. இந்த ஒரு டெக்னாலஜி ரீச் பண்றதுக்கு பல வருஷங்கள் எடுக்கும், நிறைய பேரால முடியாது அப்படிங்கிறத அவர் CEO சொல்லியிருந்தாரு. ஆனால் சைனா எதுக்கு பேர் புகழ் பெற்றதோ அதை திருப்பி 1 செகண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம 100 ரூபாய்க்கு பண்ணோம் அப்படின்னா அவங்க 10 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, நம்ம 10 ரூபாய்க்கு ஏதோ பண்ணோம் அப்படின்னா அவங்க 1 ரூபாய்க்கு பண்ணி காட்டிடுவாங்க. அந்த மாதிரி $1 பில்லியன் எடுத்து O1 ரெடி பண்ணின ஓப்பன் AI சேலஞ்ச் பண்ணி DeepSeek AI ஜஸ்ட் $10 மில்லியன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆஸ் அட்வான்ஸ் ஆஸ் O1. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக வரக்கூடாது அப்படிங்கிறதால தான் அமெரிக்கா H100 சிப், NVIDIAவோட H100 சிப்பை பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அதோட ஒரு லோவர் எண்ட் வெர்ஷனான H800 சிப்பை யூஸ் பண்ணி DeepSeek AI இவ்வளோ அட்வான்ஸ்டாக ஃபார் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ப்ரைஸ் வருவாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் பண்ணியிருக்கிறதுனால DeepSeek AI ஃபுல்லாக ஃப்ரீ. நீங்கள் ChatGPT மோஸ்ட் அட்வான்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் DeepSeek AI அப்படி கிடையாது. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.